அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் தாங்க ஆர்ட்ரு போட்டு சாப்பாடு வாங்கினேன். கொஞ்சம் அ டயர்டாக இருந்தது. அதனால கடையில் ஆர்ட்ரு போட்டு சாப்பாடு வாங்கி என் பையன் ஆர்ட்ரு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அழகா நம்ம ஹோட்டலில் வாங்கின தோசை தான் ஆர்ட்ரு பண்ணேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது கூட ஒரு வடை வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சட்னி சாம்பார்னு நினைக்கிறேன். இன்னும் பிரித்து பார்த்தா தான் தெரியும். சரிங்க, இப்போ பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்சலை பிரித்தாச்சுங்க. இந்த ஹோட்டல் ரம்யாஸில் எப்போ வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான பாக்ஸோடு தாங்க தர்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் இடியாப்பம் வாங்கினேன். அதுக்கும் ஒரு அழகான பாக்ஸ் போட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆஹா, சூப்பராக இருக்குங்க தோசை. நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அது என்னென்னா, புளிப்புமே கம்மியாக தாங்க இருக்குது. இந்த தோசையை பிரித்து பார்க்கும்போது பார்த்தாங்க, உள்ளார அழகாக வெங்காயம் காரமெல்லாம் போட்டு ரொம்பவே ஆஹா சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கார தோசை ஆனியன் போட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது கூட பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வடை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இது கூட இந்த வடை கூட பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமேவும் எங்கே போனாலுமே வடை கூட கொஞ்சம் நல்லா சாம்பார் அதில் ஊற்றி ஊற வச்சுருவேங்க. ஐயோ, செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே. சரிங்க, இந்த சாப்பாடு இந்த தோசைக்கும் இந்த வடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.